ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃபார் லூப் எப்படி ரன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னக்குட்டி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஐடியல் பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐடியல் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் போட வீடியோவில் போட்டிருந்தேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங்னாலே எல்லாத்துக்குமே ஒரு சின்டாக்ஸ் உண்டு. அந்த சின்டாக்ஸ் வச்சு தான் அந்த ப்ரோக்ராமிங்கே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ ஃபார் லூப்க்கு சின்டாக்ஸ் என்னென்னா ஃபார் ஐ. இது வந்து வேரியபிள். எல்லாம் நம்ம காமனாக எல்லோரும் ஐ தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஐன்னு இல்லை, ஐ நம் எக்ஸ் எந்த வேலைனாலும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஐ ரேஞ்ச் நம்ம எதுக்கு கொடுக்கோன்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணும், அதுக்காக ரேஞ்ச் கொடுக்கும். ரேஞ்சுக்குள்ளே இப்போ எனக்கு வந்து ஒரு 5 நம்பர் பிரிண்ட் ஆகணும், அதுக்கு நான் கொடுத்துட்டு மெயின் இதான் இங்கே கோலன் கொடுக்கணும். கோலன் கொடுத்தா தான் அங்கே எரர் வராது. நெக்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் நமக்கு வேரியபிளாக நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ, இப்போ வந்து நம்ம ஐ கொடுத்துருக்கோம், அப்போ ஐ கொடுக்கணும். கொடுத்துட்டு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இது எப்படி ரன் ஆகும்னா, இப்போ நான் 5 நம்பர் கொடுத்தேன் இல்லையா, அப்போது 0 to 4. இப்போ அதே எனக்கு 6 கொடுத்தோன்னா 0 to 5. அந்த லாஸ்ட் நம்பர் நமக்கு பிரிண்ட் ஆகாது. 0லேருந்து நமக்கு பிரிண்ட் ஆகிறதுனால நம்ம கொடுத்துருக்க அந்த நம்பர் பிரிண்ட் ஆகாது. தென் நெக்ஸ்ட் இதுலேயே எனக்கு ஒரு 5 to 20க்குள்ளே எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு நான் கொடுக்கணும். அப்போது எப்படின்னா 5, 20. இப்போது சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் ரன் ஆகிடும். 5 to 19. இதே மாதிரி நமக்கு எந்த நம்பர் வேணுமோ அதை கொடுத்தா அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு நம்பர்ஸ் வேண்டாம், இப்போ என்னோடய நேம் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நான் அப்படியே க்ரியேட் பண்ணுறேன். நேம் கொடுக்கறனால நேம் ஸ்ட்ரிங்ஸ் அப்போ கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். கொடுத்து சிவா, இவ்வளோதான். இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணணும். இப்போ என்னோடய நேம் 1 by 1 ஒவ்வொரு லெட்டராக இதாகிருக்கு, பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்பர்ஸ்லேயே நம்ம பார்க்கலாம். ரேஞ்ச் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குற நம்பர் அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து எனக்கு 1 to 10க்குள்ளே நம்பர் பிரிண்ட் ஆகணும். ஆனால் எனக்கு வந்து அப்படியே பிரிண்ட் ஆக வேண்டாம். எனக்கு வந்து கொஞ்சம் 2 நம்பர் ஸ்கிப் பண்ணி எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா 2 கொடுத்துட்டு ரன் பண்ணால் இப்படி பிரிண்ட் ஆகும். இதில் எப்படி பிரிண்ட் ஆகிருக்குன்னா 1, 3, 5, 7, 9 இடையில இருக்க நம்பர்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ லிஸ்ட்டு லூப் வித் லிஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே நான் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லிஸ்ட் கொடுக்கணும். லிஸ்ட்டுக்குள்ள நேம் சிவா, இப்போ நான் ஒரு 3 நேம் கொடுக்கேன் லிஸ்ட்டுக்குள்ளே.
இப்போது இது எனக்கு 1 by 1 பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நான் ஃபார் லூப் நான் ஃபஸ்ட்டு ஃபார் உள்ள நேம் கொடுத்துருக்கனால நேம் டைப் பண்ணுறேன். நேம் இன் இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். லிஸ்ட்டோட நேம் என்ன வச்சுருக்கோம்னா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கோலன் வச்சுட்டு கீழே பிரிண்ட் நேம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் எனக்கு இப்படி நேம் 1 by 1 எனக்கு பிரிண்ட் ஆகியிருக்கும். இதே மாதிரி நமக்கு எத்தனை நேம் வேணுமோ அவ்வளோ நேமை நம்ம லிஸ்ட்டில் கொடுத்து பிரிண்ட் பண்ண சொன்னால் அதில் பிரிண்ட் ஆகும். இவ்வளோதான். நீங்கள் சின்டாக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே ப்ரோக்ராம் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் மட்டும் கொடுத்தேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் தான் கொடுத்தேன். எப்படின்னா இது ஃபுல்லுமே கிளியர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் 10, அப்புறம் நேம் சிவா. நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே கொடுக்கப்போ ஒவ்வொரு இதுவும் கமா கொடுத்து நம்ம இருக்கணும். தென் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் டேட்டா சயின்ஸ் டிஎஸ். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் இப்படி வந்துடும். அப்புறம் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இப்போது 1 0 கொடுத்தோமா இப்படி கொடுக்கலாம். இப்போ இது 0 1 அப்படின்னு கொடுத்தா எரர் வரும். ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. 1 கொடுக்குறோம், 0 கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் ரன் பண்ணணும். ஸோ காய்ஸ், ஃபார் லூப் நம்ம இப்படி தான் ரன் பண்ணணும். சின்டாக்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கோட் ஈஸியாக கற்றுக்கலாம், நீங்களே ஓனாக போடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒய் லூப்னா என்னென்னு நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்.